மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எசேயா புத்தகம் 55வது அதிகாரம் 10-11 உள்ள வசனங்கள். மழையும் பனியும் நிலத்தை நினைத்து, இதோ விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல் திரும்ப செல்வது. அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்பாது. எப்படி விதை உணவாக நமக்கு கனி கிடைக்கிறது, ஆனால் அதை மீண்டும் அதை விதையாக நாம் பயன்படுத்துவோம். விதைப்பவனுக்கு விதை மீண்டும் அந்த உணவு, அந்த விதையை கொண்டு நாம் மீண்டும் என்ன செய்கிறது? அது விதையும் கொடுக்கிறது, உணவும் கொடுக்கிறது. அதே போல உணவு என்பது இந்த உலகத்துக்கு வேண்டிய ஆசை, விதை என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆகவே கடவுளுடைய வார்த்தை இந்த பூமியிலே இந்த உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதே நேரம் தொடர்ந்து அவருடைய பிரசன்னம் நம்ம இடத்திலே நிலைத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக எல்லா காரியங்களும் செய்து வெறுமையா என்னிடம் திரும்பி அவர் என்ன செய்யும்? கனி கொடுக்க செய்யும். மீண்டும் கனி கொடுக்கும். மீண்டும் அது இலை பிரசன்னமாய் நம்மை தொடர்ந்து எல்லா விதத்திலும் நம்மை நிறைவு செய்ய ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, விதையும் உணவும் கிடைப்பது போல நம்முடைய வார்த்தையில் மீண்டும் கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கனி மிகுந்ததாக அது உருவாக்கி அது நிறைவான ஆசீர்வாதத்தை பொழியும். தொடர்ந்து காத்தருளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.